பக்தி கிளீட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாதம் 20ஆம் நாள் ஆகஸ்ட் 5 புதன்கிழமை வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவில் ஆடி 1லேருந்து 32 வரைக்கும் உள்ள விசேஷங்கள், வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள், முக்கிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், அதை பற்றி தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போறேன். நீங்க கவனமா கேட்கணும். இது ரொம்ப முக்கியமானது. திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு. திடீர்னு யோகம் வந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை கடைசி வரைக்கும் பார்க்கணும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க அனுபவிக்கணும். தன்னோ தேவி பிரச்சோதயாத். புதன்கிழமை. அப்போ புதன்கிழமைன்றது பெருமாள் அம்சம். பெருமாளுடைய அம்சமாக விளங்கக்கூடிய நவகிரகத்தில் உள்ளவர். அது இல்லாமல் புதன்கிழமையிலே நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது சுபகாரியங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே நல்லது மட்டுமே நடக்கும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். யோகம் வேற, அதிர்ஷ்டம் வேற. அதிர்ஷ்டம் என்று சொன்னால் அவனுக்கு திறமை இருக்குப்பா, ஆனா அதிர்ஷ்டம் வரல அப்படின்னு. திறமை இருந்தால் திடீர்னு யாராவது வந்து உங்களை சொல்லி இவருக்கு நிறைய திறமை இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை உங்களை வெளிக்கொண்டு வந்தால் அவர் மூலியமாக அந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும். ஒரு லாட்டரி சீட் வாங்குறீங்க, திடீர்னு போறீங்க, ஒரு லாட்டரி சீட் வாங்குறீங்க. அப்போ அதுக்கு பரிசு வந்தால் அதுவும் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. திடீரென்று ஒரு விசேஷத்தில் கலந்துக்கிறீங்க. அந்த விசேஷத்தில் உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரும்படியாக ஒரு செய்கை நடைபெறுகிறது. திடீர்னு நடக்கும். அதுதான் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். உடனே நீங்க பாட்டு பாடுறதா பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுறதா டான்ஸ் ஆடுவீங்க, கவிதை சொல்லணும் தான் கவிதை சொல்லுவீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு திறமை வெளிப்பட்டு விடும். அப்போ எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போ உள்ள நிலைமையில அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறவங்களும் உண்டு. இப்போ நிறைய சோசியல் மீடியா வந்ததுனால இமீடியட்டா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைத்து விடும். அப்போ அதுவும் ஒரு யோகம் தானே. பேரும் புகழும் கிடைக்கும் போது யோகம் என்று விளங்கப்படுகிறது. அப்படின்னு யோகம் அடிக்குதுப்பா, நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான்பா, விளம்பரம் பிரபலம் ஆயிட்டான் அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாமே நடக்கும். இது எப்படி நடக்கும்? அப்போ அதிர்ஷ்டத்துக்கு என்ன? அஷ்டலட்சுமிகள் இருக்கிறா இல்லையா? லக்ஷ்மினாலே லட்சுமி கடாட்சம், பணம், செல்வம், செல்வம், அந்தஸ்து எல்லாமே சொல்லும். அதுல அதிர்ஷ்டலட்சுமின்னு ஒருத்தி இருக்கா. அப்ப அந்த அதிர்ஷ்டலட்சுமியை நம்ம வணங்கி வரணும். லக்ஷ்மி எங்க இருப்பா? எப்பவுமே பெருமாளுடைய மார்புல தான் இருப்பா. அப்ப பெருமாளை வழிபட்டாலே லக்ஷ்மி வழிபட்டு மாதிரி தான். பெருமாளையும் லக்ஷ்மி சேர்ந்து வழிபட வேண்டும். லக்ஷ்மி நாராயண பெருமாள், லக்ஷ்மி சீனிவாசன் அப்படி சொல்லலாம். பெருமாளும் லக்ஷ்மி சேர்த்து இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வர வேண்டும். அப்போ புதன்கிழமையில அந்த வழிபட்டு வந்தா அவ்வளவு விசேஷம். இது இல்லாமல் இந்த புதன் என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ஜாதகத்திலே 11ஆம் இடத்தில் இருந்தாலும் பார்த்தாலுமே லாபமான விஷயங்கள் நடைபெறும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும். லக்னத்தில் இருந்தாலும் கிடைக்கும், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கிடைக்கும். பொதுவாகவே நல்ல நில சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அது கிடைக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லலாம் புதனை பத்தி. புதன் ஜாதகத்திலே மறைந்திருந்தால் மிகவும் நல்லது. 6, 8, 12 அந்த மறைவு ஸ்தானத்திலே புதன் இருந்தால் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. புதன் மறைஞ்சிருந்தாலே நல்லதுதான். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே வந்துடும். இப்போ இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் வீட்டிலே, அதை பற்றி தான் இப்போ பேச போறோம்.
அப்போ உங்கள் வீட்டுக்கு அருகாமல் உள்ள எதிர் வீடு, பக்கத்து வீடு உள்ள குழந்தைகளுக்கு அன்றைய தினம் நீங்கள் வீட்டில் செய்த இனிப்பு செய்யணும். பெரும்பாலும் குழந்தைங்க இனிப்பு தானே பிடிக்கும். அந்த இனிப்பை நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கணும். பெரியவங்க கொடுத்தாலும் அவங்க குழந்தைங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. குழந்தைகள் உள்ள வீடாக இருக்க வேண்டும். அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நீங்கள். இது ஒரு வகை. அப்போ அந்த குழந்தைங்க சந்தோஷப்படும். அதுங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். திடீர்னு ஏதாவது ஒரு விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுக்கலாம். பரிகாரத்துன்னு சொல்லக்கூடாது. எனக்கு மனசில் தோணுச்சு, ரொம்ப நாளாக ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், இதான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். குழந்தைகள் மனம் மகிழும் வகையிலே டக்குனு நாங்கள் மாதிரி வெளியே போகிறோம் வாங்க கூட, இதெல்லாம் உண்டு. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எதிர் வீட்டு உள்ளவங்களாமே அந்த காலத்தில் நிறைய இருந்து இப்போ எல்லாமே பகைமை பாராட்டி கொள்கிறார்கள். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டில் யார் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது, எதிர் வீட்டில் யாருக்காங்களும் தெரியாது. இப்போ காலகட்டம் அப்படி வந்துடுச்சு. இதையெல்லாம் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகம் வரும். திடீர் யோகம் அவங்களோட அளவில் வரணும். சொந்த பந்தங்கள்ல, அது புதன் நாளே சொந்த பந்தம் தான். சொந்த பந்தங்களோட அடிக்கடி வெளியே சென்று வர வேண்டும். நிறைய போகாத இடங்கள் போயிட்டு வரலாம், பார்க்காத கோயில்கள் போயிட்டு வரலாம், சுற்றுலா போயிட்டு வரலாம். அன்றைய தினம் இதெல்லாம் செய்யணும். இந்த ஆடி மாதம் பரிகாரம் செய்தாலே பலன் அளிக்கக்கூடியது. இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான். இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லாமே செய்யக்கூடிய விஷயம். இதெல்லாம் செய்தீங்களானால் திடீர் அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஆலயத்தில் உள்ள பெருமாளுக்கு சென்று வழிபடலாம். அவர் அலங்கார பிரியர். அவருக்கு ஆடைகள், வஸ்திரம் தானம் செய்யலாம். பெரும்பாலும் பச்சை, நீல வண்ணம் உயர்ந்ததாக இருக்கும். ஆபரணங்கள், அது பொன், வெள்ளி இருக்கலாம். இப்போ விலை அதிகமாக இருப்பதுபடியால் ஐம்பொன் வகையில் இருக்கலாம். அதையும் வாங்கி தரலாம், தப்பில்லை. இப்படிலாம் நீங்கள் அந்த ஆபரணங்களை வாங்கி தரலாம். இதெல்லாம் செய்தீர்களானால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும், நாடி வரும். அதை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்று சொல்லி, இந்த திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டத்தை நீங்கள் உங்களுடைய ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி, எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.